எல்லோரும் நான் சொல்லக்கூடிய இறை வார்த்தையை அனைவரும் குரல் எழுப்பி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது அன்பு கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது திருச்சட்டத்தை எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு திரு வழிபாட்டு கொண்டாட்டத்தை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் நன்றி உணர்வோடும் பல்வேறு தேவைகள் அடிப்படையிலும் நாம் இந்த ஆண்டவருடைய திருப்பதத்தில் கூடி வந்திருக்கின்றோம். திரு அவையினுடைய ஒழுங்குமுறைகளில் ஒரு கட்டளையாக இருப்பது, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு திருப்பலியை கண்டு இறைவனின் திரு உடலை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த கட்டளையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த கட்டளைகளுக்கு ஏற்றவாறுதான் இன்று வாசிக்கப்பட்ட திரு வழிபாட்டினுடைய வாசகங்கள் அடிப்படையில் இறைவன் நமக்கு சொல்வது, கடவுளின் கட்டளைகளுக்கு ஏற்றவாறு பணிந்து நடந்து நல் எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. நம் கத்தோலிக்க திரு அவையிலும் இந்திய அளவிலும் கத்தோலிக்க திரு அவையில் திரு அவை சட்டங்கள் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு என்கின்ற சட்டங்கள் இருக்கின்றது. இப்படி பல நிலைகளில் பல துறைகளில் பல்வேறு விதமான சட்டங்களும் விதிமுறைகளும் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படக்கூடிய விதிமுறைகளுக்கும் சட்டங்களுக்கும் ஏற்றவாறு நாம் நடந்தோம் என்று சொன்னால், நாம் அந்த சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு பணியாளராக, நல்ல ஒரு சகோதர சகோதரிகளாக நம்மால் வாழ முடியும். குடும்பத்திலும் பல்வேறு விதமான விதிமுறைகள் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய விதிமுறைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் ஏற்றவாறு நம்முடைய குடும்பம் அமைகின்ற போது அது திரு குடும்பத்தினுடைய அதே ஆசிரை, திரு குடும்பத்தினுடைய அதே பேறு பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், அன்புக்குரியவர்களே, கடவுளின் கட்டளைகள் பல்வேறு விதமான பண்புகளை உள்ளடக்கிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கடவுள் தருகின்ற கட்டளைகள் நன்மைகளை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பிறர் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒன்றாகவும், நேர்மையான பாதை வழி நடந்து உண்மையான வாழ்வை கண்டறியக்கூடிய ஒன்றாக கடவுளின் கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து, உயர்வு தாழ்வு என்கின்ற மனப்பான்மையை களைந்து, அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஒன்றிப்பை தரக்கூடியதாகவும், தூய்மையான மனம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்றும், உலக செல்வத்தை துறந்து எளிமையான வாழ்வு வாழவும் இந்த இறைவனின் கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி பல நற்பண்புகளை கடவுளின் கட்டளைகள் நமக்கு ஒரு பாடமாகவே கற்பிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் தந்தை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் மலையில் மோசே வழியாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் கடவுள் காட்டுகின்ற அந்த கானான் நாட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இருந்த போதிலும் கூட அவர்கள் நம்பிக்கை இழந்து உண்மையான இறைவனை வழிபடாமல் பாகால் தெய்வத்தை வழிபட்டதின் காரணத்தினால் தந்தை கடவுள் மோசே வழியாக சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கொடுத்து, அந்த 10 கட்டளைகள் வழியாக அவர்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக நம் கடவுள், நம் உண்மையான யாவே இறைவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இன்னும் ஒருபடி மேலே சென்று இறைவனோடு ஒன்றித்து கலக்கக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மக்களாகவே அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். சட்டங்கள் மானுட சமூகத்தை தீமையின் பாதையிலிருந்து நன்மையான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாபெரும் ஒரு கருவியாகவே பார்க்கப்படுகிறது. திரு அவை கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம், இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம், எல்லா சட்டங்களும் கட்டளைகளும் நாம் நல்வழியில் பயணிப்பதற்கான ஒரு கருவியாகவே அது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் தருகின்ற ஒவ்வொரு கட்டளையும்
அவரது அன்பை இந்த மானுட சமூகத்திற்கு விதைக்கக்கூடிய ஒன்றாகவே அது பார்க்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் ஒருவர் கடவுளை அன்பு செய்யும் போது அவர் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அவருக்கு ஏற்ற வாழக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 15 வாசிங்க ஒரு ஆளு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 15. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று இயேசுவே நமக்கு மாபெரும் ஒரு போதனையை கற்றுத் தருகிறார். ஆக ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்கின்ற போது நாம் கடவுள் தருகின்ற கட்டளைக்கு ஏற்றவாறு நம்மால் வாழ முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து மாபெரும் கட்டளையாக அன்பு கட்டளையை அவர் எனது இறுதி ராவுணவின் போது விட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தியில் கூட மிக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கடந்த 2 வாரங்களாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 நமக்கு நற்செய்தி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகிறது. கடந்த வாரத்திற்கு முன்பு இயேசுனுடைய மழைப்பொழிவை பற்றி நாம் சிந்தித்தோம். அதே போல கடந்த வாரம் நானே உலகின் ஒளி என்கின்ற மாபெரும் ஒளியையும் உப்பையும் பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம். அதே போல தொடர்ந்து இந்த நாளில் இயேசு தருகின்ற 6 விதமான கட்டளைகளை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. 1, சினம் கொள்ளாதே. 2, உன் சகோதர உறவோடு அமைதியாக வாழ். 3, பெண்களை மதித்து வாழ்ந்திட. 4, மன முறிவை தேடாதே. 5, ஆணையிடவே வேண்டாம். 6, எப்பொழுதும் உண்மையாக பேசு. இந்த 6 விதமான கட்டளைகளும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. மிக பெரும் நீண்ட நெடிய நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் அதற்குள் பொதிந்து கிடக்கின்ற 6 விதமான கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஆன்மீக வாழ்வு அமைய வேண்டும். முதல் கட்டளை, பிறர் மீது சினம் கொள்ளாதே. சினம்னா என்ன? வெரி குட், கோபம். ஆகவே கோபம் ஒரு நேரத்தில் பிறரை கொலை செய்கின்ற அந்த நிலையை விட மிக பெரும் ஒரு நிலையாகவே பார்க்கப்படுகிறது. நாம் ஒருவரை கொலை செய்கிறோம் என்று சொன்னால் உடலளவில் அவர் காயப்படுகிறார். ஆனால் ஒருவரை கோபம் கொண்டு அவரை திட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய மனதை காயப்படுத்துகிறோம், அவருடைய மனதிற்கு துயரங்களை கொண்டு வருகிறோம், அவருடைய வாழ்விற்கு மன உளைச்சலையும் கண்ணீரையும் கவலைகளையும் கொண்டு வருகிறோம். எனவேதான் கொலை செய்கின்ற நிலையை விட கோபம் கொள்கின்ற நிலை மாபெரும் நிலையாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் வள்ளுவர் எடுத்து காட்டுகிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்கிறார். ஒரு மனிதரை தன்னுடைய நாவினால் பிறரை குறை கூறுகின்ற போதும், நாவினால் பிறர் மீது கோபம் கொண்டு அவரை குறை சொல்லுகின்ற போது அந்த குறை சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்வினுடைய இறுதி வரை அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதுதான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசு குறிப்பிடுகிறார். மனித வாழ்வில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறரை முட்டாள் என்றோ மதிகட்டும் என்று சொல்லுகின்ற போது நாம் மோட்சத்திற்கு செல்வதில்லை, மாறாக எரி நரகத்துக்கே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று இயேசு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிறர் மீது நாம் கோபம் என்கின்ற அந்த தீமை என்கிற எண்ணத்தை விடுத்து பிறரை அன்பு செய்யவும், பிறருடைய உள்ளத்தை நம்முடைய நற்பண்புகளால் நற்செயல்களால் மகிழ்வால் நிரப்பக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். கோபத்தை தணித்து அவருடைய உள்ளத்திலே அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய அந்த கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2, சகோதர சகோதரிகளை அமைதியாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 27 வாசிங்க. தொடக்க நூல்
வாசிங்க. கடவுள் மனிதரை தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 14 இயேசு குறிப்பிடுவார், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார், சகோதரர்கள் ஒன்றுபட்டு இருப்பது எத்துணை நன்று என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பாடல் வரியில் நமக்கு இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. சகோதரர்கள் ஒருமித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, நாம் வாழுகின்ற குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நல் உறவை வளர்க்கக்கூடியவர்களாக, நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை எல்லாம் களைந்து, நம்மிடம் இருக்கின்ற பகட்டு தன்மைகளை எல்லாம் அகற்றிவிட்டு, நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள், அனைவரும் சகோதர சகோதரி என்கின்ற மாபெரும் எண்ணத்தை, மாபெரும் மகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை என்கின்ற ஒரு உறவு நிலையை நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். வெறுமனே குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய இறுதி வரை அந்த உறவிற்கு நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த உறவானது பணத்திற்காகவும் பதவிக்காகவும் குடும்பத்தினுடைய சொத்துக்களுக்காகவும் இரண்டாகவே பிரிந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணம், புகழ், பதவி இவற்றையெல்லாம் கடந்து நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் அனைவரும் சகோதர சகோதரி என்பதை நினைவு கூர்ந்து, நாம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மன்னிப்பினுடைய மகத்துவம் பெற்றவர்களாக, ஒருவரை ஒருவர் எந்நாளும் கரம் கோர்த்து அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பெண்களுக்கான மதிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று மூன்றாவது கட்டளையாக இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதைத்தான் தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 27 குறிப்பிடுகிறது, ஆண் பெண் இருவரும் கடவுளின் உருவில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இயேசு குறிப்பிடுவார். அந்த இயேசுவும் சமாரிய பெண்ணிற்கான உரையாடலில் சொல்லப்படும், இயேசு சமாரிய பெண்ணை ஒரு சகோதரியாகவே பாவித்து அவரோடு உரையாடல் நடத்தி அவருக்கு பணி செய்கின்ற நபராகவே இயேசு காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, யூத சமூகத்தில் பார்க்கின்ற போது பெண்களை ஒரு பொருட்டாக மதிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அந்த யூத சமூகத்தில் மாபெரும் ஒரு புரட்சியாளராக வந்து பணி செய்தாரோ, அந்த நிலையில் அப்போது அவர் பெண்களுக்கு சம உரிமையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவ உறவையும் கொடுத்து அவர்களை இந்த சமூகத்தில் மாபெரும் ஒரு பெண்மணியாக, மாபெரும் மனிதராக இயேசு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த இயேசு கண்ட உண்மையான சமத்துவம் சகோதரத்துவ உறவு நம்முடைய குடும்பங்களிலும் நாம் வாழக்கூடிய சமூகத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களை மதிப்பது ஒரு கடமை அல்ல, அது மனித நேயத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே பெண்களுக்கான ஒரு கல்வி, பெண்களுக்கான சமநிலை, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களையும் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். வெறுமனே சமூகத்தில் மட்டுமல்ல, திரு அவையிலும் அன்பியங்களிலும் பங்கு பேரவையிலும் எல்லா நிலையிலும் அவர்கள் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவர்களும் இந்த சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைய மூன்றாவது கட்டளை வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆகவே அன்பிற்கினியவர்களே, பெண்களை வெறுமனே இல்லத்தில் பணி செய்கின்ற நபர்களாக மட்டும் பார்க்காமல், அவர்கள் எல்லா துறையிலும் சாதிக்கக்கூடியவர்களாக, எல்லா நிலையிலும் அவர்களும் மிகப்பெரிய ஒரு நபர்களாக போற்றக்கூடியவர்களாக நாம் அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நான்காவதாக, மனமுறிவை தேடாதே. இந்த மனமுறிவு நாம் வாழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரும் ஒரு பேசும் பொருளாகவே பார்க்கப்படுகிறது. திருமணம் முடித்த 6 மாதங்களில் மிக எளிதாகவே கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பாக பல்வேறு விதமான ஆடம்பரங்களோடும் பல்வேறு விதமான பொருட்களோடும் நாம் திருமண விழாவை ஏற்பாடு செய்கின்றோம். ஆனால் திருமணம் முடித்த 6 மாதங்களில், ஏன் 2 மாதங்களில் பிரிந்து செல்லக்கூடிய கணவன் மனைவி இருக்கிறார்கள்.
இந்த நிலையை எண்ணி பார்க்கின்ற போது அவர்கள் எந்த அடிப்படையில், எந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாபெரும் உயர்ந்த அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருமணம் என்பது மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இங்கு கடவுளே அந்த அடையாளத்தை அவர்களுக்கு மிக பெரும் ஒரு கொடையாக கொடுக்கிறார். எனவேதான் திருத்தந்தை 6ஆம் பவுல் எடுத்து காட்டுகிறார், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று. குடும்பம் ஆண்டவர் வாழக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 16 எனக்கு எடுத்து காட்டுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுளே அவர்களை ஒரே குடும்பமாக இணைய வைக்கிறார். ஆனால் சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் அவர்களை பிரித்தாளுகின்ற நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த நிலைக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நாம் அவற்றிலிருந்து விடுபட்டு கணவனும் மனைவியும் இணைந்து வாழக்கூடிய ஒரு மாபெரும் கொடை அவர்கள் கொடுக்க வேண்டும். எனவே திருமணம் இரு மனங்கள் உண்மையான அன்பால் உருவாக்கப்படும் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு கொடையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் என்கின்ற பண்பும், புரிதல் என்கின்ற பண்பும், பொறுமை நிறைந்த பண்பும், தியாக மனப்பான்மையும், மன்னிப்பும் இருக்க வேண்டும். இந்த 4-5 விதமான பண்புகள் இருக்கின்ற போது புதிதாக திருமணம் முடித்த தம்பதிகளும் சரி, 25 ஆண்டுகள் 50 ஆண்டு திருமணம் முடித்து வெள்ளி விழா பொன்விழா காணக்கூடிய குடும்பங்களும் சரி, மிக பெரும் குடும்பங்களாக இயேசு சூசையப்பர் என்கின்ற அனைமரில் என்கின்ற மாபெரும் ஒரு திரு குடும்பமாக நம்மால் மாற முடியும். அப்படி குடும்பங்கள் திரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்புகளை உள்ளடக்கியவாறு நாம் இருக்க வேண்டும். மனமுறிவு என்கின்ற ஒரு நிலையை தகர்த்தெறிந்து மணமக்களாகிய குடும்பங்கள் ஒன்றிணைந்து இறைவனின் அன்பில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். குடும்பங்களில் உரையாடலும் மன்னிப்பும் அதிகமாகவே தலை தோங்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறார். இந்த இரண்டும் இருக்கின்ற போது எல்லா குடும்பங்களும் மன முறிவிலிருந்து மனங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒன்றாகவே காட்டப்படுகிறது. 5ஆவதாக ஆணையிடவே வேண்டாம் என்று இயேசுடைய கட்டளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தை 11 நமக்கு குறிப்பிடுகிறது, உங்களில் பெரியவராக இருக்கிறவர் உங்களுக்கு தொண்டராகவும் இருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. ஆணையிடுதல் என்பது எளிது. ஆனால் ஆணையிடுதல் என்கின்ற நிலையை இறங்கி சேவை மனப்பான்மையோடு பணி செய்வது கடினம். ஆனால் மிக எளிமையான பணி, கடவுளுக்கு ஏற்ற பணி, பிறருக்கு சேவை செய்கின்ற பணி. ஆணையிடுதல் என்பது எல்லோரும் ஆணையிடக்கூடிய பிறர் மீது அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த அதிகாரத்தினுடைய நிலையிலும் அந்த அதிகாரத்தினுடைய எண்ணத்திலும் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். இந்த நிலையில் நாம் எண்ணி பார்க்கின்ற போது அதிகார பேச்சால் பிறரை அடக்கி வேலை வாங்காமல் அன்பான வார்த்தைகளால் பிறர் மீது அக்கறை கொண்டு சேவை செய்வதே நம்முடைய இலக்காக கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க வேண்டும். எனவே ஆணையிடும் அதிகாரம் கொண்ட அந்த ஆணவத்தை அகற்றி பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக, பிறருக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களாக, பிறருக்கு சேவை மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இறுதியாக எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்து அவர் அறிவித்த மாபெரும் ஒரு போதனை, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, அதற்காக உலகிற்கு வந்தேன் என்று இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதே போல யோவான் நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுவார், உண்மையினால் நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நாம் கடவுளுக்கு எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கின்றோமோ அதே உண்மைத்தன்மை நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய உடன் பயிலுகின்ற சகோதர சகோதரிடத்திலும், நம்முடைய திரு அவையிலும், நாம் சந்திக்கின்ற மனிதரிடத்திலும் அந்த உண்மையின் பண்பு சிறந்தோங்க வேண்டும். அப்படி சிறந்தோங்கின்ற போது நம்முடைய வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கிறது. உறவுக்கான வலிமையும் ஆற்றலையும் நாம் பெறுகிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வாசகத்தில் 6 விதமான கட்டளைகளை நமக்கு கொடையாக கொடுத்து இந்த 6 விதமான கட்டளைகளுக்கும் ஏற்றவாறு நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்,
எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிய அதே கிறிஸ்து பெருமான் இறுதியிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். கோபத்தை நாம் தவிர்த்து பொறுமையை கண்டுகொள்ள வேண்டும். சகோதர உறவில் அன்பு காட்ட வேண்டும். மூன்றாவதாக, பெண்களை சமூக அளவில் உயர்வான இடத்தை வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக, மன முறிவை தவிர்த்து ஒற்றுமையும் விட்டு கொடுத்தலையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறர் மீது ஆணையிடாமல், அதிகாரம் கொள்ளாமல் அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெத்தெலி தூத்தி என்கின்ற மாபெரும் சுற்றுமுறையில் குறிப்பிடுவார். எல்லோரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். அவர்களிடத்தில் உயர்வு தாழ்வு, சாதி வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள் என்பதையெல்லாம் களைந்துவிட்டு இந்த உலகில் வாழக்கூடிய, சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டும் என்று திருத்தந்தை தான் எழுதிய சுற்றுமடலில் அவர் எடுத்து காட்டுகிறார். இறுதியாக, வாழ்வின் எல்லா சூழலிலும் நாம் ஒருவர் மற்றவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மைத்தன்மை வெறுமனே வார்த்தைகளில் மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு பணி செய்கின்ற செயல்களில் அது நிலைத்திருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுள் காட்டுகின்ற இந்த 6 கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஆன்மீக வாழ்வும் நம்முடைய சமூக வாழ்வு இருக்கின்ற போது நாம் இயேசுவின் இறையாட்சி கனவை, இயேசு தரக்கூடிய அந்த உண்மையான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 6 கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா, அல்லது அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் இந்த கட்டளைகளுக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்வை நான் எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து இறைவனோடு இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் சியோனிலிருந்து நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.